அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல் முறையாக 2024 வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்காக குரூப் 4க்கு என்ன சிலபஸ், இது எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும், ஸோ இது போன்ற விவரங்கள் தான் நம்ம A to Z வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 2025 அல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அட்டன் பண்ணவங்களா தான் நமக்கு சிலபஸ் என்னன்னு தெரியும், எப்படி கேள்விகள் கேட்டாங்க, அவுட் சோர்ஸில் தான் கேள்விகள் கேட்டாங்க, எங்கேருந்து கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் இருக்கும். எப்படி படிக்கணும்னு வந்து தெரியாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு டைமாவது குரூப் 4 குரூப் 2 அட்டன் பண்ணிட்டீங்க. 2024 வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 நான் அட்டன் பண்ண போகிறேன், முதல் முறையாக படிக்க போகிறேன், எனக்கு சிலபஸ் என்னன்னே தெரியாது, இது வரைக்கும் நான் வந்து என் கையில் எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, இதுக்கப்புறம் தான் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எப்படி படிக்கிறது, எந்த புக்லேருந்து படிக்கிறது அப்படின்றத ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். நமக்கு ஸ்டூடெண்ட் கூட மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல சார் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே 2025 அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் என்னென்னு தெரியாது, புதிய ஆட்சி வந்திருக்கு, விஜயண்ணா ஆட்சிக்கு வந்திருக்காரு, வேகன்சி அதிகமாக கொடுக்கலாம், இல்லை வந்து கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இந்த 2024 படிக்க போகிறேன். இப்போ தான் நான் ஒரு டிகிரி முடித்தேன், இல்லை 10th முடித்தேன், 12th முடித்தேன், எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, நான் குரூப் 4க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ மட்டும் தான் இது. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் கூட தெரியாமல் யாரும் படிக்காமல் இருக்க போகிறதில்ல. முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சிலபஸ். இது டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும், ரைட்டா? அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2025 அதாவது 2024 லாஸ்ட்டில் நமக்கு சிலபஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ 2025 வச்சுக்கோங்க, 2025 கொடுத்த சிலபஸ் தான் இப்போ 2026 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண கிடையாது. ஓகேங்களா? அதே சிலபஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் இந்த சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, இதில் வந்து சாதாரண ஒரு கேள்வி தான். பட் இருந்தாலும் கூட முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதை நம்ம சொல்லிடலாம். அந்த சிலபஸ்லேயே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியும். என்னென்னா, பொது அறிவில் 75 வினாக்கள் கேட்போம், ஜிகேல 75 கொஷின் கேட்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, உங்கள் பேசல சொல்லணும்னா மேக்ஸ், ரைட்டா? ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஸோ அதான் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு 25 கொஷின் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அதாவது ஒரு சில தேர்வுகளுக்கு வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டாக வந்து தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டாக வச்சுப்பாங்க, கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க, அதுதான் வந்து மதிப்பீட்டு தேர்வு, ரைட்டா? நமக்கு தமிழ் கொஷினுக்கு மார்க் உண்டு, அது கட் ஆஃப்க்கும் எடுத்துப்பாங்க. அதில் 100 கேள்விகள், அப்போ 75 25 ஒரு 100, மொத்தம் வந்து டோட்டலாக 200 கேள்விகள் வந்து நமக்கு குரூப் 4ல் கேட்க போகிறாங்க. 200 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணால் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். லாஸ்ட்டாக 2025 அவுட் சோர்ஸ்லாம் கேட்டாங்க, அவ்வளோ டஃபாலாம் கேட்டாங்க. பட் இருந்தாலும் கூட பிசி எம்பிசி கேட்டகரிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 175 கொஷின் வந்து போட்டவங்க, 174 அந்த ரேஞ்சுக்கு 170ன்னு வச்சுக்கோங்களேன், 170 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 175 ரேஞ்சுக்கு போட்டவங்களுக்கு வந்து ஜாப் குரூப் 4ல் கிடைத்தது, ரைட்டா? அப்போ 200 கேள்விகளுக்கு ஒரு 25 கேள்விகள் நம்ம மிஸ் பண்ணலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 175 கொஷின் வந்து நம்ம சரியாக அட்டன் பண்ணணும், ரைட்டா? கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்கன்னா 180 கூட கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 177 179 எல்லாம் ஒரு 180 வரைக்கும் வரும். கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்கன்னா 175 174 173, அதாவது 170க்கு மேலே வரும். இது எஸ்சிஎஸ்டி தான் இன்னும் கொஞ்சம் முன்னப்பட்ட கம்மியாகும், ரைட்டா? ஸோ வந்து ஒரு 200 கேள்விகள் கேட்குறாங்க, நம்மளுடைய டார்கெட் வந்து 175க்கு மேலே இருக்கணும். ஆனால் படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 180 கேள்விகளுக்கு டார்கெட் வச்சு நம்ம படிக்கணும், ரைட்டா? ஒரு 200 கொஷின் கேட்பாங்க, அதில் ஒரு 180 கொஷின் சரியாக அட்டன் பண்ணால் நான் வந்து குரூப் 4 ஜாப்பை வாங்கிடுவேன், இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவேன். இந்த 180 கொஷினுக்கு நான் என்னென்ன படிக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது மேஜரான கொஷின் வந்து தமிழில் தான் 100 கொஷின் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழில் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், தமிழ் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அது கூடவே நீங்கள் ஜிஎஸ் படிக்கலாம். அப்போ அப்படியே டெய்லியும் ஒரு 10 சம் வந்து மேக்ஸை வந்து போட்டு பார்க்கலாம். சிலபஸில் ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த ஜிஎஸ் வந்து எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பொது அறிவியல் சயின்ஸ் வந்து 5 கேள்விகள், அதாவது 5 கொஷின் வந்து கேட்பாங்க. இதே நீங்கள் ஜாகிரபிக்கு 5 கேள்விகள். ஸோ வந்து இந்த ஜிஎஸ்லேயே வந்து குறைவான கேள்விகள்னால் ஒன்று சயின்ஸுக்கும் ஜாகிரபி தான் 5 கொஷின் வந்து கேட்பாங்க. அது ரெண்டு சேர்த்தே வந்து 10 யூனிட் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசியம், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரியும் ப்ளஸ் INM இந்திய தேசியம் ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனி யூனிட்டாக இருந்தது, இப்போ வந்து ஒரே யூனிட்டாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து 10 கேள்விகள் வந்து நாங்கள் கேட்குறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரியும் இந்திய தேசிய இயக்கமும். அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியர் பாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 15 கேள்விகள் இருக்குது. ஸோ வந்து பாலிட்டியில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அதிகம், 15 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், அதாவது எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து கேட்பாங்க. அதில் 20 கேள்விகள் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றதுல நிறைய கரண்ட் அஃபேர்ஸஸ் ஸ்கீம்ஸு ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் வந்து வருது. ரைட்டா? பாலிட்டியில் 15 இருக்குது, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்விகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள், இது வந்து யூனிட் 6ன்னு சொல்லுவோம். அது யூனிட் 6 தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, திருக்குறள், அப்புறம் சங்க இலக்கியம், அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தோட விடுதலை போராட்டம் சம்மந்தம், தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பங்கு, ஆங்கிலேயருக்கு தொடக்க காலத்தில் வச்சுக்க விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலையுமே 20 கேள்விகள் இருக்குது. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 யூனிட்டுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான கேள்வி இருக்குது. ஒன்று யூனிட் 6க்கு 20 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸுக்கும் தமிழோட வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் 20 கேள்விகள் இருக்குது. ஸோ 75 GSல இதிலே 40, 2 யூனிட்டுக்கு 40 கொஸ்டின் வந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு 15 கேள்விகள் இருக்குது. 40 ஒரு 15 55 கொஸ்டின் வந்து சாலிடாக இந்த 3 யூனிட்டில் இருக்குது. ரைட்டா? ஸோ மீதிலாம் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடுக்கு ஒரு 10 கேள்வி, இதுக்குள்ள 5 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான மீனிங் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் +1 +2 டிகிரி லெவல் அவுட் சோர்ஸ் லெவலுக்கு வந்து GS போயிட்டாங்க. ஸோ GSஐ பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புத்தகத்தில் கேட்பாங்க என்ற அர்த்தம் GSக்கு பொருந்தாது. ரைட்டா? GSக்கு பொருந்தாது. ஸோ ஆனால் வந்து பள்ளி பாடப்புத்தகம் தான் பேஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் வந்து யாருக்காக மேக் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் 2026 வரக்கூடிய குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சோர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் ஒளினா எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் இருக்குது, ஒளினா அது எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் இருக்குது, அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்தந்த டாபிக் பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பள்ளி பாடத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போட்டிங்கனாலே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ரைட்டா? நீங்கள் தமிழ், சயின்ஸு, சோசியல், மேக்ஸ் எல்லா புக்குமே ஈஸியாக PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் வெளியில், இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இது வந்து இப்போ சிலபஸ் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த சிலபஸுக்கு நான் எங்கே சார் போய் படிக்கிறது? இப்போ இந்த GS சொல்லிட்டீங்க, நீங்கள் 5 கேள்வி கேட்குறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க, 6 யூனிட் இருக்குது, என்னென்ன யூனிட் சொல்லிட்டீங்க. இதை நான் எங்கே சார் போய் படிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் பார்க்கலாம். இப்போ இந்த PDF உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் GSக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கொடுத்துருப்பேன். அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தமிழ் முடிச்சுட்டு உங்களுக்கு GSக்கான வேர் டு ஸ்டடி இருக்கும். இங்கே பாருங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் வேர் டு ஸ்டடின்னு போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து குரூப் 2க்கு வர டாப்பிக்கு. இங்கேருந்து பாருங்கள், பேரண்டத்தின் இயல்புகள் இருக்கா, இது ஃபஸ்ட்டு டாபிக். குரூப் 4ல் இதுதான் டாப்பிக்காக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணோம்னா நீங்கள் 7th 3rd டேர்மில் படிக்கணும், 8th 3rd டேர்மில் அந்த அண்டன்ற பாடம் படிக்கணும். இப்போ நான் ஒளிலாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் பாருங்கள், மின்னியல் காந்தவியல்லாம் எங்கே படிக்கணும். இப்போ ஒளின்னு ஒரு பாடம் இருக்குன்னா 7th 3rd டேர்மில் ஒளியியல், 8th 1st டேர்மில் ஒளியியல், 9th 1st டேர்ம் ஒளி, 10th ஒளியியல் இருக்குது. இந்த ஒளினா 8th 9th 10th ஒளியியல் இருக்குது. வெப்பம்னா 6th 2nd டேர்மில் வெப்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி GS டாபிக் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் இப்போ சயின்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புவியியல், ஜாகிரபி இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆறுகளை பற்றி படிக்கிறீங்க, வளங்கள் படிக்கிறீங்க, காடுகள் வன உயிர்கள் படிக்கிறீங்க, வேளாண்மை முறைகள் படிக்கிறீங்கன்னா எந்த வகுப்பில் இருக்குது. இப்போ 6th to 12th வரைக்கும் பள்ளி பாடப்புத்தகம் இருக்குது. அது எந்த கிளாஸில் எந்த லெசன் படிக்கணும் அந்த டாபிக் தெரியணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த PDFல வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக் வந்து இங்கே சிகப்பலரில் கொடுத்துருப்பேன். அது பள்ளி பாடத்தில் எந்த வகுப்பு எந்த லெசன் கொடுத்துருப்போம் அந்த லெசனை வந்து படிங்க. ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் அந்த டாபிக் வைஸ் அந்த ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற டாபிக் அது பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு படிங்க. ஓகேங்களா? பள்ளி பாடத்தை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிங்க. அவுட் சோர்ஸ்னால் ரெஃபரன்ஸ் புக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க இல்லையா?
அதை ஒரு சில வினாக்கள் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு இப்போ சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பெருசாக வந்து அவுட் சோர்ஸுக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் +1 +2 லெவல் ஒரு 10th +1 +2 லெவலில் இருக்கிற சயின்ஸு ஜியாகிரபி படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெங்கடேசன் சாரோட ஹிஸ்ட்ரி புக்கு நீங்கள் பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சைடில் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறீங்கன்னா வெங்கடேசன் சாரோட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இந்திய தேசிய வரலாறு 2 புக்கு இருக்கும், அதை வாங்கி படிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லட்சுமிகாந்த் புக் அது ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மாதிரி. அதை தாண்டி வேறு புக்கு பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. லட்சுமிகாந்த் புக்கை வந்து படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சதீஷ்குமார் அல்லது வெங்கடேசன் சார் புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இப்போ டேப் சாரும் பாலிட்டிக்கு புக்கு போட்டிருக்கிறதா வீடியோ போட்டிருந்தாரு. மேபி அந்த புக் கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து சைடில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு அதாவது பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுது அந்த யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு அவுட் சோர்ஸ் புக் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பள்ளி பாடத்தில் இருக்கிற லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். அல்லது சில டெலிகிராமில் அல்லது வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு சில இதுக்கெலாம் பிடிஎஃப் இருக்குது, ஒரு சில பிடிஎஃப் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறத விட அதை காசு கொடுத்து ஹார்ட் காப்பியாக வாங்கி நீங்கள் படிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு 1 புக் 2 புக்கு தான் இருக்கும், ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 1 புக்காச்சும் வாங்கி அதை வந்து நீங்கள் படிக்கணும். அதில் முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிஎஃபாக படிக்காதீங்க. அது ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்து அதை காசு கொடுத்து வாங்கி படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஜிஎஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பள்ளி பாடத்தில் நீங்கள் எந்த வகுப்பில் எந்த லெசன் படிக்கணுன்றது. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுளில் தமிழ்நாடு சமச்சீர் பாட புத்தகம் ஸ்கூல் புக்கு 6 to 12ன்னு போட்டாலே நிறைய வெப்சைட் இருக்கும், எல்லாமே பிடிஎஃபாக கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த லெசனை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு ஃப்ரெண்டு ரிலேஷன்கிட்ட பழைய புக் ஏதாவது ஸ்கூல் புக் கிடைச்சாலும் அதை வாங்கி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவாக புக் படிக்கலாம். மற்றும் நடப்பு நிகழ்வுகள் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்குமே வெங்கடேசன் சாரோட புக்கும் ஒன்று இருக்குது. ரைட்டா? அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரைட்டா? ஒரு புக்கு 2 புக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தலாம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ரைட்டா? சரி, இப்போ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கான். ஒரு 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட்டுக்கும் வந்து டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கு பள்ளிப்படத்தில் எங்கே கவராது, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னு சார் கொடுத்துருக்காரு. எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு யூனிட்லையும் கேட்குறாங்க, மொத்தமாக 75 கேள்வி கேட்குறாங்க. இந்த 75 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50+ கொஸ்டின் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதிகப்படியான கேள்விகள் யூனிட் 6க்கு வருது. எக்கனாமிக்ஸுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் வருது, பாலிட்டி வருது. இந்த 3 யூனிட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம், அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் ஜியாகிரபி அப்படி வச்சுக்குவாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி பாலிட்டின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து லிமிட்டட் போர்ஷன், நிறைய அப்டேட் இருக்காது. ரைட்டா? எப்போயாவது வரும்போது சட்ட திருத்தம், இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம்லாம் வரும். அது அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தேவைப்படாது பாலிட்டியில். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிங்க, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 6 இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சயின்ஸ் ஜியாகிரபிலாம் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அப்படி படித்தா தான் எதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக வருதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எது கம்மியாக வருதோ அதை கொஞ்சம் பின்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். ரைட்டா? ஜிஎஸ் ஒரு நாளைக்கு ஜிஎஸ் மட்டுமே படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஜிஎஸ் படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைம் தமிழ் படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மேக்ஸ் படிக்கணும். டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கோ அல்லது ஒரு யூடியூப் சேனலில் பர்டிகுலர் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடக்கூடிய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதாவது தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4மே நீங்கள் வந்து டெய்லி உங்களுடைய இதில் வந்து சேர்த்திக்கணும். டைம் டேபிள் நீங்களாக ஒரு ஷெடியூல் போடலாம். இப்போ நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன், சிலபஸ் இருக்குது, இதை வச்சு நீங்களாக வந்து ஒரு ரஃபாக ஒரு ஷெடியூல் டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக ஒரு போடுங்க. இப்போ நாங்களாக ஒரு ஷெடியூல் போடுறோங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட டூரேஷனில் அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். அது வந்து டைம்லாம் போட மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்களே ஒரு யூனிட் வைஸ் யூனிட்டை 2 3 ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுட்டு இந்த தேதிக்குள்ளே நான் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இந்த யூனிட்டை முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்களாக ஒரு ரஃபாக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எந்த ஒரு டார்கெட் இல்லாமல் படித்தோம்னா வந்து கண்ணை மூடிட்டு போகிற மாதிரி சமம். ஒரு கரெக்டான வேவில் போனோன்னா சிலபஸ் என்னென்னு தெரியணும், அது எங்கே படிக்கணும்னு தெரியணும், அதுக்கான சோர்ஸ் என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிள் ஒரு ஷெடியூல் போட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் வந்து படிக்கிறதுல ஒரு சரியான முறை. ரைட்டா? ஸோ ஜிஎஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இதில் உள்ள டாப்பிக்காக இருக்குது, அதை பற்றி நம்ம டீப்பாக பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஜிஎஸ்க்கு அடுத்தது நம்ம வந்துடுவோம். ஸோ ஜிஎஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ 10ஆம் வகுப்பு 100 கேள்விகள். ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ். ரைட்டா? தமிழில் பல்காக 100 கேள்விகள் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு கேள்வி நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து சரியாக போடுறோமோ, அதிகப்படியாக நல்லா கரெக்டாக போடுறோமோ, அதை பொறுத்து நம்ம குரூப் 4ல் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா? பள்ளி பாட புத்தகத்துக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த தமிழை பொறுத்திருக்கேன். 2020 நிறைய அவுட் சோர்ஸ் கேட்டாலும் கூட இப்போ 2026 குரூப் 4க்கு படிக்கிறவங்க முதல்ல பள்ளி பாட புத்தகத்தை முழுமையாக கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் படிக்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் டைம் கிடைச்சா படிங்க, இல்லைன்னா முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா டிசம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் குரூப் 4. ஆனால் குரூப் 2A அக்டோபரில் எக்ஸாம். அப்போ அக்டோபரில் குரூப் 2A தமிழ் கேள்விகள் அவுட் சோர்ஸ் வந்து கேட்குறாங்களா, இல்லை பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்களா, எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2A முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒருவேளை அவுட்டர்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவுட்டர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை பள்ளி பாடத்தை மெயினாக வந்து கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா நீங்கள் இப்போ படிக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ புதிய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் போக மாட்டாங்க நிறைய. அதாவது 1-2 போகலாம், ஒரு 5 கேள்வி 10 கேள்வி, அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் 65 to 67 கேள்வி தான் பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட 30-35 கேள்விகள் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு அடி வாங்கிடுச்சு. அதான் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருது. நிறைய பேர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. பட் 2026 வரக்கூடிய இந்த தேர்வு, இந்த புதிய அரசாங்கம் அவுட் சோர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். நிறைய அகாடமிஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட் சார்பாக, அகாடமி சார்பாக எல்லாமே கோரிக்கை வச்சுருக்கோம். பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் குரூப் 4 மட்டும் தான் என்னோடய ஃபோக்கஸ் அப்படின்னா, தற்சமயத்துக்கு இப்போ ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பள்ளி பாடத்தை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அவுட்டர் சோர்ஸை பொறுத்திருக்கு. ரைட்டா? சரி சார், இதில் எத்தனை சார் யூனிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணம் போது 25 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. என்ன இலக்கணம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பில், இந்த மாதிரி குறிநடையில் வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இதில் 25 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லகராதி, இதில் 15 கேள்விகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதும் திறனில் 15 கேள்விகள் இருக்குது. ஸோ இப்போ இதில் டாப் 3 யூனிட், அதாவது ஃபஸ்ட்டு 3 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கவர் ஆகும். ஏன்னா இலக்கணத்தில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டுமே உங்களுக்கு வந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. இது 15, அப்போ 40 கொஸ்டின் ஆயிடுச்சு. இதில் 40, இதில் வந்து ஒரு 15, 40, ஒரு 55 கேள்விகள் ஃபஸ்ட்டு 3 யூனிட்லையுமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் தான் பேர் இலக்கணம் வச்சுருப்பாங்க, மீதியுமே இலக்கணம். இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா தமிழ் ஓரளவுக்கு வந்து ஒரு 50-60% முடிச்சிடலாம். ரைட்டா? அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த கலைச்சொற்கள் இருக்கிறதுலே பெரிய தலைவலியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கலைச்சொற்களில் இங்கே ஒரு 10 கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 5 கேள்விகள் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 15 வினாக்கள் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு தமிழில் 100 கேள்விகள் கேட்பாங்க. இதில் 15 வினாக்களை வந்து குறைச்சிருங்க, 85 கேள்விகள். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 85 கொஸ்டினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னேன் ஒரு 75 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் போட்டாலே வந்து தற்சமயத்துக்கு அவுட் சோர்ஸ் கேட்டால் சொல்கிறேன், நீங்கள் 75 கொஸ்டினுக்கு மேலே போட்டாலே குரூப் 4 போஸ்டிங் வாங்கிடலாம். ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா கலைச்சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நியூ புக் ஓல்டு புக் எல்லாம் சேர்த்து கலைச்சொற்கள் படித்தா கூட நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் நிறைய இருக்காது. ஒரு லெசனுக்கு பின்னாடி ஒரு 5-10 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கரெக்ட் பண்ணி படித்தா கூட ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கேட்டாங்கன்னா கூட இந்த 5 இங்கே ஒரு 10-15 கேள்விகள் வரும். ஸோ அப்போ 100 கேள்விகள் வரும். இந்த 100 சப்போஸ் ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா தமிழுக்கு இந்த 75லாம் வந்து கட் ஆஃப் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சார் தமிழில் 75 கொஸ்டின் சொல்கிறீங்களே, அப்போ 75 எடுத்தால் நான் போதுமா சார், மீதி ஜிஎஸ் மேக்ஸ் எடுத்தால் நான் பாஸ் பண்ணிடுவேன் சார், இப்போ தான் படிக்கிறேன் சொல்லுங்கள் சார் என்னால் அப்படிலாம் கேட்காதீங்க. ஒருவேளை இந்த 2026 இந்த புதிய கவர்மெண்ட் பள்ளி பாடப்புத்தகம் பேஸ் பண்ணி தான் இந்த தமிழ் வினாக்கள் எடுக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு தரத்தில் எடுக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு புக்கு அதில் +1 +2 புக் வரைக்கும் எடுக்கிறாங்க, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 75 வராது. ஸோ தமிழில் 90+ போகும். அது 92, 93, 94, 95 வரைக்குமே போகும். ரைட்டா? ஸோ 90+ அப்படின்றது டார்கெட். பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா 90+, அவுட் சோர்ஸ் போனால் மட்டும்தான் 75. ஒரு ஆவரேஜான கொஷின் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 80, 85 வரைக்கும் போகணும், 80, 85 வரைக்கும் போகணும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற அந்த 10 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்விகள், இந்த 15 வினாக்கள் மட்டும். ஸோ இந்த டைம் வந்து மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதை வந்து குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சால் தான் வந்து தெரியும். இப்போ நான் முதல் முறையாக படிக்கிறேன் சார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கலைச்சொற்கள் ஆகட்டும் மொழிபெயர்ப்பாகட்டும் இதை பள்ளி பாடல்கள் படித்து முடிச்சிடுங்க.
ஒருவேளை குரூப் 2 2Aல அவுட் சோர்ஸ் தான் கலைச்சொற்கள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் சோர்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் குரூப் 2 2A எக்ஸாம் முடிவு வரைக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிவு வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும் படிங்க. மற்ற யூனிட்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? வாசித்தல் புரிந்து கொள்ள எழுதுறது ரொம்ப ஈஸி. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேயே அதுக்கான பதில் இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 4-5 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃபை படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் என்னென்னா இந்த புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றது தான். இது அவுட் சோர்ஸ்லேயே போய் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி. ஏன்னா ஒரு 10 லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 லைன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்தே கீழே கேள்விகள் கேட்குறாங்கன்னா அது அந்த பேராகிராஃப் படித்தாலே தெரிஞ்சு போயிடும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த யூனிட்டை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவர் இந்த கலைச்சொற்களும் இந்த எளிய மொழிபெயர்ப்பு தான். ரைட்டா? அடுத்தது வந்து சார் இதெல்லாம் இலக்கணம் மாதிரி தெரியுது கலைச்சொற்கள்னு சொல்கிறீங்களே, இலக்கியம் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், நம்ம இலக்கியம் பற்றி படிக்கணும்ல சார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி யூனிட்டாக 7வது யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? 6 யூனிட் வரைக்கும் இலக்கணம், இந்த கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு இதில் போயிடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் 6 யூனிட் வந்து தாண்டி 7வது யூனிட் கொடுத்துருக்கூடிய இந்த இலக்கிய பகுதிகள் வந்து கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப் டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அப் டு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை தான் நாங்கள் கேட்போம். ரைட்டா? 10ஆம் வகுப்பு தரம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் மேலேயும் 10ஆம் வகுப்பு தரம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு லைனை வந்து சேர்த்துருக்கிறதுனால இவங்க என்ன போட்டிருக்காங்க, பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப்படின்னு ஒரு லைனை போட்டுட்டு இது 99.9% வந்து பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. 99%. ரைட்டா? 99.9% சொல்லலாம். ஏதாவது 100ல் ஒரு கொஷின், அதாவது இந்த இதில் கேட்குறது மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள். இந்த 15ல் ஏதாவது ஒரு கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போகலாம். மீதி 14 கேள்விகள் பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இதில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, 20 அதிகாரம் இருக்கும். இதுவும் பள்ளி பாடத்தில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா 10 அந்த ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வருமா, அந்த 10 குறளுமே நம்ம படிக்கணும். ஆனால் புக்கில் வந்து 4 குறள் 3 குறளாக இருக்கும். அப்படி படிக்கக்கூடாது, 10 குறளுமே படிக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 7வது சிறுபஞ்சம்புலம், அவையார் பாடல்கள், இந்த மாதிரி மீனசுந்தரனார், இலக்கம், ஜீவோப்பு, பெருஞ்சித்திரனார், பாவேந்தர், இந்த மாதிரிலாம் இருக்காங்களே. ஸோ இவர்களை பற்றி நீங்கள் எல்லாமே நமக்கு வந்து பள்ளி பாடப்புத்தகத்திலே போதுமான கண்டென்ட் இருக்குது. அவங்க பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் குரூப் 4 குரூப் 2லையுமே 2025 கேட்டிருக்காங்க இந்த ஒரு யூனிட்டை மட்டும். ஸோ அதனால் இலக்கியத்தை பற்றி நீங்கள் பள்ளி பாடத்தை தாண்டி படிக்க வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா ரைட்டா, தேவிரா இலக்கியம் புக்கு ஒன்று இருக்குது. தேவிராவோட தமிழ் இலக்கியம் புக்கு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டால் கூட தேவிரா தமிழ் இலக்கியம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து வரும். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த ஒரு யூனிட்டுக்கு பள்ளி பாடத்தை தாண்டி இன்னும் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படிக்கணும் சார், எக்ஸ்ட்ராவான கூடுதல் தகவலாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தேவிராவோட தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம், ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு. ரைட்டா? சரி, இப்போ தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. அதில் ஒரு யூனிட் மட்டும்தான் இலக்கியம், அதில் 15 கேள்விகள் இருக்குது. ஸோ மீதிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் சம்மந்தப்பட்டது. அதில் கலைச்சொற்கள் சார்ந்தே வந்து ஒரு எளிய மொழிபெயர்ப்பும் கலைச்சொற்களும் வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு. மீதி இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட் எழுதும் திறன், சொல்லகராதி, இலக்கணம் இது இருக்குது, இது படிக்கணும். ரைட்டா? சரி சார், இவ்வளோ நேரம் நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க, இது கிராமர் இருக்குது, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, கலைச்சொற்கள் அவுட்டு கேட்டாங்க, இதெல்லாம் சொன்னீங்க. ஜிஎஸ்க்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு டாப்பிக் எங்கே படிக்கணும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த யூனிட்டுக்கெலாம் பள்ளி பாடத்தில் எங்கே சார் படிக்கணும், ஸ்கூல் புக்கில். ஸோ தமிழ் படிக்கும்போது நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். அது என்ன சார் நியூ புக் ஓல்டு புக், நான் முதல் முறையாக படிக்கிறேன், எனக்கு எது நியூ புக்குனே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. 2026 இப்போ ஒரு எடிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2019-20க்கு அப்புறம் 2020ன்னு வச்சுக்குவோம். 2019 வேண்டாம், 2019 மாற்றினாங்க. 2020 இப்போ 2026 வரைக்கும் பள்ளி பாடப்புத்தகம் ஒரே சிலபஸாக தான் இருக்குது. ரைட்டா? பெருசாக ஒரு மாற்றம் கிடையாது. பட் எடிஷன் வந்து 2024-25க்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ரைட்டா? 10ஆம் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10 இயல் கொடுத்துருப்பாங்க, இப்போ 7 இயல் தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா?
ஸோ நியூ புக்கு ஓல்டு புக்குன்றதில் அந்த இயலோட எண்ணிக்கை 10ஆம் வகுப்பில் கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்கும். சில எடிஷன் வரும்போது ஜிஎஸ்லாம் நீங்கள் சயின்ஸ் சோசியலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 2024-25 எடிஷன் யூஸ் பண்ணுங்கள். அதில் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஒரு புக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா டைப்பிங் எரர், கண்டென்ட் எரர் இருக்கும். ஒரு எடிஷனுக்கு அப்புறம் 2வது எடிஷன் 3வது எடிஷன் வந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்த புக்கு 2024-25 இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிங்க. ரைட்டா? இதை தான் நம்ம புது புக்குன்னு சொல்கிறோம். 2024 படித்தாலும் சரி, 2025 படித்தாலும் சரி, இப்போ 2026 படித்தாலும் இது வந்து புது புக்குன்னு பேர். ரைட்டா? ஏன்னா இதெல்லாம் ஒரே சிலபஸ். 2020 2026 பள்ளி பாடப்புத்தகம் சிலபஸ் மாற்றலை. சிலபஸ் வந்து இப்போ 2026 மாற்றிருக்காங்க. அது உங்களுக்கு கிடையாது. 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி பாட புத்தகம் மாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம அதை படிக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2027 தான் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாற்றுறாங்க. கூடுதலாக வேறு எந்த வகுப்புகளுக்கு வந்து அடுத்த வருஷம் மாற்றுறாங்கன்னு தான் பார்க்கணும். பட் இப்போ 2026 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் புது சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்ற 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புக்கு தான் இருக்குது. ரைட்டா? எடிஷன் மட்டும் மாற்றிருப்பாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்போட முகவுரை இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரண்ட் பேஜில் அட்டைக்கு அப்புறம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா புக்லையுமே இந்திய அரசியலமைப்போட முகவுரை இருக்கும். ரைட்டா? மற்றபட்டுக்கு எந்த ஒரு சிலபஸும் மாற்றலை. 2026 வரைக்கும் ஒரே புக்கு தான். கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 எடிஷன் 24 எடிஷன் கிடைக்கும். இந்த 2 எடிஷனில் எந்த எடிஷன் படித்தாலுமே அது நியூ புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2019க்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, 2019 2014 15 ஒரு எடிஷன் விட்டுருப்பாங்க. அது 2019 2020 வரைக்கும் ஒரு புக்குன்னு இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து ஓல்டு புக்குன்னு சொல்கிறோம். ரைட்டா? அந்த புக்குமே வந்து நெட்டில் கிடைக்கும். சம்டைம் வந்து பழைய எடிஷன்றதுனால உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன். சிலபஸ் இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிடிஎஃப்க்கு கீழே டெலகிராம்க்கான சேனல் இருக்கும். நீங்கள் வின்எஸ் கிளாஸ் உங்கள்கிட்ட டெலகிராம் வந்துச்சுன்னா வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு 2024 எடிஷன் தமிழ் புக்கும் அதுக்கு முந்தின பழைய ஓல்டு புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓல்டு புக்கான தமிழ் புக்கு 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அந்த ஏன்னா இப்போ இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணும்போது வந்து 6th to 12th இல்லை 6th to 10th தமிழ் புக்கு மட்டும் படித்தா போதும். அது சிறப்பு தமிழ் புக்கும் நீங்கள் சேர்த்தே படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த நியூ எடிஷன் இந்த புக்கும் சரி, பழைய புக்கு ஓல்டு புக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த ஓல்டு புக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த புக்கெலாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? தமிழுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி இலக்கியத்துக்கு வந்து நீங்கள் தேவராவோட இலக்கிய வரலாறு, இலக்கிய களஞ்சியம் அந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம். கிராமர் கொஞ்சம் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டில் இலவசமாக தமிழுக்கு மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி. அதுலேருந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் நம்ம புத்தகத்தை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் தமிழ், கவர்மெண்ட்டோட ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லுவோம். அதையும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழுக்கு. ரைட்டா? ஸோ அதையும் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த தமிழ் வந்து எங்கே படிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தாச்சு, தமிழ் பார்த்தாச்சு, 7 யூனிட் இருக்குது. இது எங்கே சார் படிக்கணும், நாங்கள் இது எங்கே தேடி பிடிக்கிறது அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பிரித்தெழுதும் எடுத்திங்கன்னா அது ஒரு வகுப்பில் இருக்காது. அது வந்து 6th to 10th வரைக்கும் எல்லா வகுப்புலையுமே பிரித்தெழுதுக்கு சேர்த்துறது கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ பிரித்தெழுதுக்கு படிக்கணும்னா டைரெக்டாக பிரித்தெழுதுக்கு படிக்காமல் புணர்ச்சி விதிகள் வந்து என்ன, புணர்ச்சி விதிகளை பற்றி படிச்சுட்டு வல்லின மிகுடுங்கள் மெகாடுங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரித்தெழுதுக்கு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க, எப்படி சேர்த்து எழுதுறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்த உடனே நேராக நீங்கள் 6th எல்லா பிரித்தெழுதுக்கும் மெமரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிரித்தெழுது சேர்த்ததுக்கு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு முழுசாக படிங்க, அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு படிங்க. அதுக்கிடையில் வேறு ஏதாவது ஒரு யூனிட்டோ இல்லை வேறு டாப்பிக்கை படிச்சுட்டு ஒவ்வொரு வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்ததுக்கு படிங்க. பிரித்தெழுதுக்கு சேர்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது புணர்ச்சி விதிகளும் வல்லினம் மிகுடுங்கள் மெகாடுங்கள். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட், இப்போ ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா இப்போ குறிநெறில் வேறுபாடு படிக்கணும் அப்படின்னா 6th இயல் 1 இருக்குது, 6th ஓல்டு தமிழில் டேர்ம் 1 இயல் 1 மொழித்திறனில் இருக்குது. இப்போ இந்த லாலா நானா வேறுபாடுலாம் இருக்கு இல்லையா, இது 6th எந்த டேர்மில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குது, எந்த பாடத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி பாருங்கள் ஒவ்வொன்றுமே. இது ஃபஸ்ட் யூனிட்டு, இது சொல்லு, எழுத்து சொல்லு, அதுக்கப்புறம் தானே 3rd யூனிட் எழுத்து அதிகாரம் போட்டிருப்பாங்க. சொல்லுனா பாருங்கள் வேர்ச்சொல்னா நம்ம எந்த புக்கில், எந்த கிளாஸில், எந்த இயலில் படிக்கணும். வினைமூட்டுனா எங்கே படிக்கணும். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு அது எங்கே படிக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம்.
அதாவது இது ஃபஸ்ட் யூனிட் தான். இதுவும் எழுத்து சொல், அதாவது ஃபஸ்ட் யூனிட் எப்படி இலக்கணத்தை எழுத்து சொல்லணும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, அதை நான் ரெண்டுன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டாவது யூனிட் இங்கே கீழே இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட் தான். ரெண்டாவது யூனிட் வந்து சொல் அகராதின்னு வரும். இப்போ இதுலேயுமே எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்லையுமே எதிர்ச்சொல் வரும். ஏதாவது ஒன்று படித்தா போதும். அதுவுமே நீங்கள் 6 to 12 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழினா எங்கே படிக்கிறது, எந்த புக்கில் எங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி தமிழில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் பார்த்த 7 யூனிட்டுக்குமே 3வது யூனிட் எழுதும் திறன், ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 யூனிட்டுக்குமே உங்களுக்கு வந்து வேட்டர் ஸ்டடி கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள், அல்லது காசு கொடுத்தோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டோ ரிலேஷன்கிட்டயோ வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 20 அதிகாரம் இருக்கா. இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள்கள் எந்த வகுப்பில் இருக்குது, பழமொழி நானூறுனா எந்த வகுப்பில் படிக்கணும், திரியடுக்குன்னா எங்கே படிக்கணும், சிறப்பு தமிழ் இருக்குது, 12th சிறப்பு தமிழில் இருக்குது, அறிவியல் இலக்கியத்தில் இருக்குது, இன்னார் எங்கே படிக்கணும். ஸோ இது மாதிரியே வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ தாராபாரதியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6th term 3ல் இயல் 1ல் பாரதம், அன்றைய நாற்றங்கால், வேலுநாச்சியரை பற்றி தெரிஞ்சுக்கணும், 6th term 3ல் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நாமக்கல் கவிஞர்னா 7th term 1ல் இருக்குது. உருத்திர கண்ணனார் பார்த்தீங்கன்னா 7th term 2ல் இயல் 1ல் கலங்கரை விளக்கத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி 7 யூனிட்டுக்குமே தமிழுக்கு நம்ம வேட்டர் ஸ்டடி கொடுத்துருக்குறோம், ரைட்டா. தமிழுக்கு வேட்டர் ஸ்டடி கொடுத்துருக்கோம். ஸோ பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி இது இருக்கும். கலைச்சொற்கள் மட்டும்தான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் அந்தந்த டாபிக் அது எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி படிங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது 2025க்கு முன்னாடிலாம் கிளாஸ் வைஸ் படிப்பாங்க. 6ஆம் வகுப்புனா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிப்பாங்க. கண்ணை மூடிட்டு எல்லாமே படிச்சுட்டு போவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. சிலபஸ் அதுக்கு என்ன அதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அது எங்கே கவர் ஆகுது, எந்த வகுப்பில் கவர் ஆகுதுன்னு சிலபஸ் வைஸாக படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த சிலபஸை கவர் பண்ண மாதிரியும் படித்து முடிச்ச மாதிரி ஒரு திருப்தியும் வந்து கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து இப்போ தமிழ் மொழி படிக்கிறீங்கன்னா 9th இயரில் 2ல் பட்டமரத்தில் அந்த பாடத்தில் எடுத்து படிச்சிங்கன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது வேட்டர் ஸ்டடி. இது அவுட் சோர்ஸ் 2025 கேட்டதை உங்களுக்கு டார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து அவுட் சோர்ஸ் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2025 குரூப் 4 மட்டும் ஒரு 10 அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. 10th தமிழ் 1957 தான் கேட்டாங்க. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேட்டாங்க கலைச்சொல் பேரகராதி வால்யூமில் 3, 6, 8ன்னு ஒவ்வொரு வால்யூம்லேயும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்லாம் கேட்டு ஸோ இது 1000 பக்கம் 500 பக்கம் ஒரு புக்கே ஒரு வால்யூமே. ஸோ இதுலேருந்து வந்து கேட்டாங்க. இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூல் புக் வரைக்கும் இது வரைக்கும் படிங்க. இந்த அவுட் சோர்ஸில் எதுவும் படிக்காதீங்க, ரைட்டா. அவுட் சோர்ஸ் எதுவும் இப்போதைக்கு படிக்க வேணாம். அப்படி அவுட் சோர்ஸ் படிக்கிறது இருந்தால் இப்போதைக்கு நம்மளால் படிக்க முடிகிறதுனா பழமொழி 400 பழமொழி தான் படிக்கலாம். மரபு தொடர் அகரவரிசை படிக்கலாம். மயங்கொலி சொல்லகராதி படிக்கலாம். இந்த ஆட்சி சொல்லகராதெல்லாம் படிக்கிறது கஷ்டம். கலைச்சொற்கள் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இது வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். நான் சொன்னல தேவிரா தமிழ் இலக்கியம். ஸோ யூனிட் 7 இலக்கியத்துக்கு ஒரு யூனிட் இருக்குல்ல, 15 கேள்விகள், அந்த புக்குக்கான அவுட் சோர்ஸ் இதை படிக்கலாம். மீதி இதில் இருக்கிற எதுவுமே நம்மளால் வந்து படிக்க முடியாது, படிக்கிறதுக்கான இருக்காது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல்னு சொன்னோம் இல்லையா, கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து படிச்சுக்கலாம். திருக்குறள் உரை, திருக்குறளுக்கு உரை வந்து வெப்சைட்டில் போட்டால் கொட்டி கிடக்குது. எதில் வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வரதராசனோட உரை அல்லது புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் தமிழுக்கான வேட்டர் ஸ்டடி கொடுத்துருக்கேன். பள்ளி பாடத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கிறது முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த பள்ளி பாடத்தை கவர் பண்ணியிருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அது போயிடலாம். ஸோ இது வந்து தமிழ் வேட்டர் ஸ்டடி. ஸோ இது வந்து தமிழ். இந்த ஜிஎஸ் கொடுத்தாங்க இல்லையா, GS 75. ஸோ அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அழகு 2ன்னு போட்டு காரணவியல் இது மாதிரி திறனறிவுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதான் வந்து மேக்ஸ். இப்போ நம்ம தமிழ் பார்த்தாச்சு, GS பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் அப்படின்னா ஸோ அதான் வந்து திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவுன்னு போட்டிருப்பாங்க. இதில் திறனறிவுக்கு வந்து 15 கேள்விகள். ஸோ இதில் வந்து LCM, HCF, பர்சன்டேஜ் கணக்கு, சிம்பிளிஃபிகேஷனு, விகிதம், கூட்டு வட்டி, தனி வட்டி, பரப்பு, கொள்ளளவு, டைம் அண்ட் ஒர்க், அந்த காலம் மற்றும் வேலை. ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் திறனறிவு 15 கேள்விகள். அதுக்கப்புறம் காரணவியல் ரீசனிங் சம்மு. ஸோ ரீசனிங் சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிர் கணக்கு, பகடை, தர்க்க காரணவியல் போட்டிருக்காங்க. காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. இது ரீசனிங் சம்ஸ், ரைட்டா. ஸோ இது 10, இது 15, மொத்தம் 25 கேள்விகள். ஸோ இந்த மேக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இது பள்ளி பாடத்தில் வந்து ரொம்ப கவர் ஆகாது, ரைட்டா. ரீசனிங்லாம் மேக்ஸிமம் அதிகமாக இருக்காது.
இந்த 15 வினாக்கள் இருக்கு இல்லையா, இது மட்டும் பள்ளி பாடத்தில் கவர் ஆகும். அதாவது சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு, பர்சன்டேஜ், எல்சிஎம், HCF, விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, இது மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, பரப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளி பாடத்தில் இருக்கும். இது கொஞ்சம் இருக்காது. அப்போ மேக்ஸுக்கு வந்து பள்ளி பாடத்துக்கு மட்டும் போதாது, டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது RS அகர்வால் புக் வாங்கிக்கோங்க. அது ஆப்டிடியூடுக்கு ரீசனிங் இருக்குது, அதை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் அட்வான்ஸாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்ஸு ப்ளஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் RS அகர்வால் புக், இந்த மூணுமே இப்போதைக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு அட்வான்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி வரக்கூடிய எஸ்எஸ்சியில் வரக்கூடிய நிறைய எக்ஸாம் வரும் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து டிஎன்பிசியில் எடுக்கக்கூடிய மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லேருந்து வரக்கூடிய ரீசனிங் சம் இல்லை ஆப்டிடியூட் சம்லேருந்து தான் வந்து அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைனா வேல்யூ மட்டும் மாற்றி கொஞ்சம் எடிட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா, அதே கணக்கு அப்படியே கொடுக்காம ஒரு 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 15ன்னு மாற்றிப்பாங்க. அங்கே தேங்காய்னா இங்கே மாங்கான்னு மாற்றுவாங்க. ஒரு கணக்கு குரூப் இப்போ தேங்காய் கணக்கு ஒன்று வரும், அந்த தேங்காய்னா மாங்கான்னு மாற்றிப்பாங்க, பேரை மாற்றுவாங்க இல்லை வேல்யூவை மாற்றுவாங்க, ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று RS அகர்வால் புக்கு, ஸ்கூல் புக்கு, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமில் வரக்கூடிய அந்த கொஸ்டினை வந்து இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு படிக்கணும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுனால ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் எங்கே கவர் ஆகுது அதை படிங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் RS அகர்வால் புக்கை வாங்கி படிங்க. தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது RS அகர்வால் புக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் தமிழ் மீடியத்து புக்கை வாங்கி வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தமிழ் மீடியமாக இருந்தால், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியமே RS அகர்வால் புக் இருக்குது, நீங்கள் ஆப்டிடியூட் ரீசனிங்கும் வாங்கி படிச்சுக்கலாம். கொஞ்சம் கூடுதல் டைம் கிடச்சி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய தேர்வுகளில் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கெலாம் நிறைய விற்கிறாங்க. ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேங்க் எக்ஸாம், ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்கும் மேக்ஸு. அதை வாங்கி கூடுதலாக வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா, இது மேக்ஸு. இப்போ மேக்ஸுமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் இருக்கும், கீழே GS இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொடுத்துருப்பேன். மேக்ஸுமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். தமிழ் இது இப்போ GS போயிட்டுருக்கு, காட்டுறாருங்க. ஹிஸ்ட்ரி, இது பாருங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தனி வட்டி படிக்கிறீங்க, இது வந்து மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனி வட்டி படிக்கிறீங்க, கூட்டு வட்டி படிக்கிறீங்கன்னா இது எங்கே இருக்குது, 7th இது இருக்குது, சதவீதம் தனி வட்டியில் இருக்கும். அதே மாதிரி கூட்டு வட்டி படிக்கிறீங்கன்னா 7th 8th அது வந்து இருக்கும். மீசிமா எல்சிஎம் HCF படிப்போம்ல, அது 6th 8th 10th கொடுத்துருப்பாங்க, எந்த பக்கத்தில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸுக்குமே வேர் டு ஸ்டடி இருக்குது. அப்போ மேக்ஸுமே இதில் பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் புக் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, RS அகர்வால் புக்கு, அதுக்கப்புறம் கணியன் மேக்ஸ் புக் கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கணியன் மேக்ஸ் புக்குமே மேக்ஸுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ரைட்டா, ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக், இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் RS அகர்வால் புக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கணியன் புக்கோ அல்லது நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேங்க் எக்ஸாம், இதில் IBPSல வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு ரீசனிங்லாம் வரும் இல்லையா, அதை ஃப்ரீ டைமில் எடுத்து அதை நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸே கொடுத்துருப்பாங்க. நாங்களாம் வாங்கி வச்சுருக்கோம். ரைட்டா, அந்த டாபிக் வைஸில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்னால் என்ன, அது எங்கே கவர் ஆகுது பள்ளி பாட புத்தகத்தில், அது எதுதான் படிக்கணும். அதே மாதிரி ஒரு சைடில் ஒவ்வொன்றுத்துக்குமே ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் யூனிட் 6 படிக்கிறீங்கன்னா இது பெரிய யூனிட்டு. ஸோ இது படிக்கிறீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் பாருங்கள். தமிழ் இலக்கிய கலைஞர் தேவரா புக் படிக்கணும், தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புக் படிக்கணும், விடுதலை பொருள் தமிழகம் மாப்போசி படிக்கலாம், தமிழ் நாகரிகம் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி புக்கு, திராவிட இயக்க வரலாறு முத்துக்குமார் புக்கு, தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்கால மற்றும் நவீன காலமும் வெங்கடேசன் புக்கு, திருக்குறள் புக்கு வந்து வரராசனர் புக்கு. இத்தனை புக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் புக் போட்டிருக்கேன். ஆனால் இத்தனை புக்கும் உடனே படிக்க முடியுமானா முதல் முறையாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்கு, ஸோ இதில் நம்ம பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய லெசன்லாம் முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடு கட்டுறேன்னு நினைக்கிறீங்க, வீடு வந்து எடுத்தோடனே நேராக கட்டிட முடியாது. ஃபஸ்ட்டு பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் செங்கல் வச்சு சுவர் கட்டணும். சுவர் கட்டி மோல்டு போட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஸ் மட்டம் போடுறது தான் ஒரு வீட்டோட முதற்கட்ட பணி. அதுதான் பேஸ், அதுதான் அந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறது. அதுதான் வந்து பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய லெசன். ரைட்டா, ஆனால் பேஸ் மட்டும் போட்டாலே வீடு கட்டிட்டுன்னு சொல்லிட முடியுமா? செவுறு வச்சு மோல்டு போட்டு பெயிண்ட் அடிக்கணும். ரைட்டா, அதனால தான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கணுன்றது. அப்போ அந்த செங்கல் மாதிரி, அதாவது ஜிஎஸ்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவுட்டரில் படிக்கிறதுனால ஸோ அது செவுறு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம
ப்ரீவியஸ் கொஷினு, டெஸ்ட் போட்டு பார்க்குறது, டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே மோல்டு போட்டு பெயிண்ட் அடித்து அழகுப்படுத்துகிற மாதிரி. இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேர்றீங்க அப்படின்னா, ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி சேருவாங்க? ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களும் சேருவாங்க, ஏற்கனவே படித்தவங்களும் சேருவாங்க. 2 பேருக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா, ஏற்கனவே படித்தவங்க ஒரு முறை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க, அவங்கள வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. முதல் முறையாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சேரீங்கன்னா புதுசாக படித்து டெஸ்ட் எழுதணும். அந்த குறிப்பிட்ட டைமில் உங்களால் படிக்க முடியாமல், அந்த போர்ஷனை கவர் பண்ண முடியாமல் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, அதில் மார்க் கம்மியாக வரும். ஸோ நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொஞ்சம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நான் 0 சார் அப்படின்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா இப்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 1 or 2 மந்தில் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 50% படித்து முடிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு படித்து முடிச்சிருக்கேன் சார், இதுக்கப்புறம் படிப்பேன், இது வரைக்கும் படித்து தான் நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளை அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்க நாங்கள் நம்புகிறோம். ரைட்டா? டிஎன்பிசினா இதுதான் சிலபஸ்ஸு. ஒரு 200 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 200ல் 100 கொஸ்டின் தமிழ், 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். சார் எங்கே சார் கரண்ட் அஃபேர்ஸே இல்லை அப்படின்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிலையும் எக்கனாமிக்ஸு, தமிழோட வளர்ச்சி நிர்வாகம்லாம் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுலேயே வந்து ஜாகிரபி, சயின்ஸு. ஸோ இதுலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் கொஞ்சம் அந்த கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ்னால் சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜாகிரபினா ஜாகிரபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், தமிழோட வளர்ச்சி அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பாலிட்டினா ஏதாவது சட்டத்திருத்தம், அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள், ஸோ இதோட ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை கட் பண்ணி அங்கங்கே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். அதுலேருந்துமே ஒரு 5, 6, 7 வினாக்கள், மேக்ஸிமம் ஒரு 7, 8 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்தந்த யூனிட்டோட பேஸ் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் வந்து படிக்கணும். ஸோ இதான் கேட்பாங்க சார், இது எங்கேருந்து படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், எனக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லுங்கள், அது எங்கே கவர் ஆகுது, நான் தமிழுக்கு என்ன புக்கு படிக்கணும், ஜிஎஸ்க்கு என்ன புக்கு படிக்கணும், மேக்ஸுக்கு என்ன புக்கு படிக்கணும், ஒரு யூனிட்டில் எத்தனை கேள்வி கேட்பாங்க, நான் எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பாங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கிருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா இதுக்கு பதில் என்னென்னா, நீங்கள் எங்கிருந்துனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க டாபிக் வைஸாக நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். தமிழ் எதுக்கெடுத்தாலும் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா எல்லோரும் ஒரு குரூப் 4 படிக்கணும் ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் ஈஸியாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு எங்கே கவர் ஆகுதோ அந்த ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக படிச்சுட்டு போவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாக படிக்கிறேன்னா எடுத்தோடனே ஒரு கஷ்டமான யூனிட்டை படிக்க முடியாது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய தமிழ், அதில் கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக இருக்கிறது, ஏன்னா மெமரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கான்செப்ட் வைஸாக இருக்கக்கூடிய இலக்கணம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் எது அதிகமாக வருதோ அந்த யூனிட்டு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எந்த யூனிட்டு இதை படிக்கிறேன், இந்த யூனிட்டு இத்தனை நாளாக நான் முடிக்க போகிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக அது வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஆனால் வந்து இதுக்குள்ளே நான் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன், இந்த யூனிட்டை முடிக்கிறேன், அந்த யூனிட்டை அப்போ படிக்கிறேன், தமிழ் கொஞ்சம், ஜிஎஸ் கொஞ்சம், மேக்ஸ் கொஞ்சம். ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஒட்டுமொத்த சிலபஸை ஒரு குறிப்பிட்ட மந்தில் ஒரு 3 மந்த்தோ 4 மந்த்தோ இல்லை நீங்கள் குரூப் 4 பிளான் பண்ணுறீங்கன்னா அப் டு டிசம்பர், ஸோ நவம்பர் எண்டிங் வரைக்கும் ஒரு ஷெடியூல், ஒரு டைம் டேபிள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிங்க. ரைட்டா? நீங்கள் எந்த யூனிட்னாலும் ஆரம்பிக்கலாம். இலக்கணம் ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க, இலக்கியம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாலிட்டி யூஸ் பண்ணுங்கள், பாலிட்டி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லை எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இல்லை ஜாகிரபி எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் எது அதிகமாகதோ அதை ஃபஸ்ட் எடுங்க. ரைட்டா? இப்போ சயின்ஸில் ஜாகிரபிலாம் 5 கேள்விலாம் இருக்குது, அதை எடுத்து முக்கிய நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் பின்னாடி கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 5 கொஸ்டின் கேட்குறாங்க, 5ல் படித்ததில் 1, 2 தான் வரும், மீதி 1 இப்போ சயின்ஸ் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், +1 +2 ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடாக 1, 2 கேட்கலாம். அப்போ பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னா, இல்லை அவுட் சோர்ஸே நீங்கள் ஏதாவது சயின்ஸ்க்கு எடுத்து படித்தா கூட நீங்கள் படித்து போனதுல 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்தாலே பெரிய விஷயம், அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மீதி 1, 2லாம் நீங்கள் படித்த நாலேஜ் வந்து எலிமினேஷன் மெத்தடை வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். 5 கொஸ்டினுக்கு ஒரு 4 கொஸ்டின் போட்டாலே அல்லது 3 கொஸ்டின் போட்டாலே அதுவே பெரிய விஷயம். நான் வந்து சயின்ஸில் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டுன்ற அளவுக்கு வந்துடும். ரைட்டா? அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து எந்த யூனிட்டுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்டை சூஸ் பண்ணி நீங்கள் 1 by 1 சிலபஸ் வைஸாக டாபிக் வைஸாக ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ அந்த டாபிக் தான் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்றியம், மாநில, யூனியன் பிரதேசம் கொடுக்குறோன்னா அது 7th புக்கில் மாநில அரசு இருக்குது, 10th மாநில அரசு இருக்குது, மத்திய அரசுமே வந்து கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், நகர்ப்புறம்னு ஒன்று இருக்குது, 9th உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, 11th உள்ளாட்சி அரசாங்கம்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த புக்கில் எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அப்போ தான் அதை படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு சிலபஸை படிங்க. சிலபஸுக்கு அப்புறம் சிலபஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு படிங்க. எங்கே கவர் ஆனதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு 1 சிலபஸ் டவுன்லோட் பண்ணி சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். சிலபஸ் வந்து எங்கே கவர் ஆகுது, எந்த புக்கில் கவர் ஆகுது, இந்த சிலபஸை நான் எங்கே தேடி படிக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் வேர் டு ஸ்டடி. 3வது மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறது. ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். அது எல்லாமே ஓரளவுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவுட் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்க. மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது 3வது ஸ்டேஜ். 4வது தான் அதை நீங்கள் படிக்க முடியும். சிலபஸ், வேர் டு ஸ்டடி, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, அடுத்தது படிக்கிறது, படித்து பார்த்ததை டெஸ்ட் போட்டு பார்க்குறது. இது டெஸ்ட்டு. ரைட்டா? 5 மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜையும் வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து செய்யணும். இந்த 5 ஸ்டேஜும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸாம் வரத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷனில் ஒரு முறை படித்து பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகினா வரக்கூடிய குரூப் 4த்தில் கண்டிப்பாக உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம்லேயே உங்களால் கூட கிளியர் கூட பண்ண முடியும். ஸோ முதல் முறையாக வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண 6 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணிட்டீங்களா, பாஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் படித்தேன், முதல் முறையாக படித்தேன், நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் யூடியூப்பில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள். ரைட்டா? எதுவுமே சாத்தியம் இல்லாதது என்று ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. எல்லாமே முறியடிக்கக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, நம்மளால் சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். அதுக்கான கடின உழைப்பை நாம் போட வேண்டும். அதான் மனசில் வச்சுக்கணும். எதுவுமே முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்னு சில பேர் விஜய்க்கே தெரியாது. நம்ம ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கருணாநிதி, ஜெயலலிதா இல்லை, டிஎம்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அடுத்தது எதிர்கட்சியாக வந்து ஏடிஎம்கே இருக்குது, சீமான் இருக்கார், இன்னும் நிறைய கட்சிகள் இதெல்லாம் இருக்குது. அப்படி இத்தனை, அதாவது ஒரு பெரிய கட்சிகள்னால் டிஎம்கே, ஏடிஎம்கே, இவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு 6 மாதத்தில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அதே பிரச்சனைகள், கரூர் சம்பவம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இவ்வளோ இஷ்யூ நடுவில் ஒருத்தர் ஒரு கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனை சந்தித்து, அவரும் ஃபஸ்ட் டைம் தான், அதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அவர் நிற்கல, இதான் ஃபஸ்ட் எலெக்ஷன். அவர் வின் பண்ணுவார்னா அவருக்கே தெரியும், ஆனால் வின் பண்ணிட்டார். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும், நம்ம பாஸ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படித்து முடிச்சிடணும். படிச்சுட்டு நம்மளுடைய உழைப்பை போடணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்மளோட உழைப்பை கொடுக்குறோமோ அதுக்கான ரிசல்ட் என்பது ரிசல்ட் கொடுக்கும்போது வரும். கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு ஏற்ற அந்த பலன் கிடைக்கும். உழைக்காமலே, நம்ம அதுக்கு முயற்சி எடுக்காமலே, படிக்காமலே நான் அப்ளை பண்ணிடுறேன் சார், எக்ஸாமுக்கு போகும்போது எனக்கு மெட்டீரியல் கூட, புக்கை கூடன்னு ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு ஏனோ தானோ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காது. நீங்கள் எத்தனை வருஷம், 5 வருஷம் படித்தாலும் சரி, 10 வருஷம் படித்தாலும் சரி, ஸோ நீங்கள் எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வந்து படிக்காமல், சிலபஸை கவர் பண்ணாமல், ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எத்தனை முறை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணாலும் வேலை கிடைக்காது. ரைட்டா? முதல் முறையாக கூட வேலை கிடைச்சிடும். அதுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கணும், ஒரு பிளான் பண்ணி படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் 5 மந்த் உட்காந்து முழுமையாக படிச்சுட்டு அது எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு பக்கவாக ரெடியானால் 6 மாதத்தில் கூட இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறாங்க. நாங்கள் 2024 தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது குரூப் 4 படிக்க டவுட்டாக இருக்குது, வேறு ஏதாவது சந்தேகங்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முதல் முறையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.